அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். ஒரு பெண் பிள்ளை பிறக்குது, பிறந்து வளருது, வளர்ந்து ஆளாகுது. ஆளான பிறகும் குழந்தை குணம் மாறாமல், வெள்ளந்தி பேச்சு மாறாத, யார் எப்படி என்று எடை போட தெரியாத குணம், வெள்ளந்தி பேச்சு, மழலை நடத்தைன்னு குழந்தைத்தனமாகவே இருக்கக்கூடிய ஒரு பெண். பெரும் பெத்த அம்மா, கூட பிறந்தவங்க, இப்படி சுற்றி சுற்றி வளம் வந்த பெண், உலகம் அறியாத பெண், தனது குடும்பத்தை மட்டுமே தெரிந்து வளர்ந்த பெண். இவளுக்கு திருமணம் செய்யும்போது கணவனும் அவங்க வீட்டு குடும்பத்தாரும் எப்படி நடத்துவாங்க, எப்படி இருக்கும் இந்த பெண்ணுன்னு யோசிச்சு பார்க்கணும். திருமணம் வயது வந்துடுச்சேன்னு சொல்லி திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அப்படி செய்து வச்சிங்கன்னா அந்த பெண் எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்கள். யாரையும் எடை போட தெரியாத மனம், குழந்தை மாறாத குணம், வெகுளியான பேச்சு, இந்த பெண்ணை சுற்றி நடப்பது என்ன? இதோ உங்களிடம் நான் ஷேர் செய்கிறேன். ஒரு அப்பாவி பெண்ணின் குணத்தை சுற்றி நடப்பது என்ன? சிரித்து சிரித்து பேசவில்லை, பேசி பேசி யாரையும் ஈர்க்கவில்லை, தனது கவர்ச்சியில் யாரையும் மயக்கவில்லை, யார் அழகிலும் மயங்கி அடிமையாகவும் இல்லை, ஒருவரிடமும் எதையும் எதிர்பார்த்து பழகவில்லை, யாரிடமும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை, யாரை பற்றி எந்த குறையும் சொன்னதில்லை, நடித்து பேசி மயக்கவும் தெரியவில்லை. அவளுக்கு என்ன வேண்டும் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஒரு அதிசய பிறவியின் பெண்ணினை. அவளின் கவலைக்கு எல்லையே இல்லை. ஆனால் அவள் பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறந்து பறந்து தனது கடமைகளை செய்ய தவறியதே இல்லை. அவளது கடமையை செய்ய ஒரு நாளும் மறக்கவும் இல்லை. அவளது வாழும் வாழ்க்கையா என்று தெரியவில்லை. இப்படி அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையின் நிலையில் கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. அவளது வாழ்க்கையின் வருத்தமான நிலைக்கு எல்லைக்கு முடிவே இல்லை. அவளது என்ன இந்த வாழ்க்கை என்ற கேள்விக்கு யாரிடமும் பதிலே இல்லை. இப்படிக்கு அப்பாவி ஒரு பெண்ணின் நிலை. இதுதான் அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையின் நிலை. இதை எடுத்து சொல்ல யாருமே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் நிரந்தர எல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.